நம்ம இன்றைக்கி கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட அதே டெக்ஸ்சரோடைய சூப்பரான ஒரு பாவ் பாஜி மசாலா தாங்க வீட்டிலே பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சமாக பச்சை குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் பச்சை பட்டாணி இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது இல்லையா, அந்த தோலோடைய வாங்கி அதை உரித்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு. இப்போ இதை நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டரை சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு எண்ணெயே தேவையில்லை, இதுக்கு பட்டர்லேயே செய்யணும். கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே நம்ம வெட்டி வச்சுருந்த 3 தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காஷ்மீரி சில்லியோடைய பேஸ்ட்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பாவ் பாஜி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா இது கொதிச்சு வரணும். அந்த மிளகாப்பொடியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ நம்ம பட்டாணியும் நம்ம குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பச்சையாக இருக்குது, அதனால் முதல்ல இதை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு அரைப்பதமாவது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதனால். ஸோ இப்போ ஒரு அரைப்பதம் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கடையில் கலர் போடுவாங்க, நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. அதனால தான் நான் காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் கூட சேர்க்கலை. மிளகாயை வாங்கி நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை தான் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு கலருக்காண்டி சேர்த்தேன். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் கொஞ்சமாக பாவ் பாஜி மசாலா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த தண்ணி நிறையா சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு 3 கிளாஸ் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் இது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையோடைய இலைகள் இந்த மாதிரி பேக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க. அதை வாங்கி நல்லா நம்ம கையில் கசக்கி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ரொம்ப மையாக மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி தருதருன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மசிச்சிங்கன்னா வழுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான பாவ் பாஜி மசாலாவுடைய பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு, அதே டெக்ஸ்சர், அதே கலர் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு தோசை டவாவில் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு இது பாவ் பண்ணு அதை நடுவில் வெட்டி நான் வெறும் பிளெயின் பட்டரில் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பட்டரில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா, கொத்தமல்லி அதெல்லாம் தூவிட்டு கூட நீங்கள் பண்ணை போட்டு எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பிளெயின் பண்ணு தான் பட்டரில் போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இதுவுமே சூப்பராக இருக்கும். நம்ம பாஜியோடு தானே சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்டியான யம்மியான ஒரு பாவ் பாஜி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. அட்டகாசமாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் செய்யறதுனால நம்ம நிறையாவே சாப்பிடலாம். நம்ம கடையில் வாங்கினா அந்த ஒரு பிளேட்டே 70 ருபீஸ் 80 ருபீஸ் கிடைக்கும். பட் நம்மளுக்கு வீட்டில் செய்யலை, நம்ம பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம என்ன காய்கறிகள் வேணாலும் சேர்த்து ஹெல்த்தியாக டேஸ்டியாகவும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இன்னுமே எக்ஸ்ட்ரா காய்கறிகள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் செய்கிறதுனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.